எந்தெந்த விதத்தில் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க? பல விதத்தில் பாதிப்புகள் இருக்குது. ஸோ ஓவர் டைம் இருக்குது நிறைய. அந்த ஓவர் டைம்க்கு தகுந்த மாதிரியான பேமெண்ட் கிடையாது நிறைய நிறைய பிஸ்னஸில். இது வந்து போத் மேனுஃபேக்சரிங் செக்டரில் அண்ட் ஐடி செக்டரில் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், யூகேலையும் இந்தியாலையும். அங்கேயும் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்களோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் தரதில்லை. அப்புறம் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் தரதில்லை. அதாவது அவங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க எம்ப்ளாயீஸ் எப்படி கொண்டு போகலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய கிடையாது. நிறைய இடத்துல சேலரி அப்படின்றது கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எடுத்துட்டோன்னா சைல்ட் லேபர் இஷ்யூஸ் இருக்குது, ஃபோர்ஸ்ட் லேபர் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கூட தாய்லாண்டில் பார்த்தோம் நாங்கள், ஃபிஷரிஸில். இந்தியாலையும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது நிறைய கம்பெனிஸில். அது ப்ரொஃபஷனல் செட்டிங்காக, அதாவது ஒயிட் காலர் செட்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ளூ காலர் செட்டிங்காக இருந்தாலும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேட்டரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ ஒர்க்கிங் டைம் அண்ட் வேலை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாங்க. வேலை சுமை, வேலை நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் பணம். ஸோ நான் வந்து ஒரு 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 வேலை செய்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறேன், அதாவது வேலையோட சுமை எந்த அளவுக்கு நான் அந்த சுமையை வந்து தூக்குறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எவ்வளோ நேரம் அந்த வேலையை வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் தென் அதுக்கு ஈக்குவலாக பணம் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு கம்பெனி வந்து காசு தருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சுத்தமாக வந்து இல்லைங்க, சுத்தமாக கிடையாது. அந்த விஷயம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது. ஸோ மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு தான் நான் அது ஒரு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பிகாஸ் நான் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் டைம் வந்து வேலை செய்கிறது ரொம்ப வந்து ஒரு ஹெக்டிக்கான ஒரு வேலை போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் அப்படி இல்லை. அதாவது அது ஒரு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நார்மலான அவருடைய வேலைகளை வந்து செஞ்சுட்டே இருக்கிறாரு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயமா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா? ஐ மீன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நிறைய இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டிக்மடைஸ்டு டாப்பிக்காக தான் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம் எல்லா கண்ட்ரிலையும். இது வந்து யூகேலையும் சரி, இந்தியாலையும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத வந்து பெருசாக யோசிக்கிறதே இல்லை. எவ்வளோ அது ஒரு ஹியூமனை வந்து ரிசோர்ஸஸாக மட்டும்தான் இன்னும் நிறைய கம்பெனியாக பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இண்டஸ்ட்ரியில். அந்த ஹியூமனை வந்து ஹியூமனாக பார்க்குறதில்ல. அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய இப்போ ஐடி கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து போனவங்க. அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது இந்த ஆஸ்பிரேஷனல் லைஃப்பை நான் தக்க வச்சுக்கணுன்னா நான் வந்து ஓவர் டைம் பண்ணணும், நான் வந்து கமிட்டடாக இருக்கணும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படி தான், நம்மளை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது அது அப்படியே கண்டினியூ ஆகுது. என்னென்னா இந்த கம்பெனிஸும் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் காலேஜாக தான் மாறுது. எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் கிட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ஈக்குவலண்ட் எம்ப்ளாயீஸாவோ, அவங்க வந்து நம்ம கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை. அவங்க இருந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ பெட்டராக இருக்காங்க, அந்த பெட்டரான இருக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் தந்திருக்கேன். இப்படி தான் நிறைய ஓனர்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து டவுன் ட்ராடனாக இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க ஊரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இன்றைக்கி வந்து இங்கே வந்து வேலை பண்ணுறாங்க, அவங்க வந்து கையில் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆனால் லேபர் ரைட்ஸ் அப்படின்றது அது கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்றது அது கிடையாது. நீ எங்கே இருந்து வர அப்படின்றது முக்கியம் இல்லை, நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு தகுந்த இன்சென்டிவ் கிடைக்குதா, இதுதான் ரெகுலேஷன்ஸ் படி நடந்துக்கிறாங்க, எல்லாம் நடக்குதா, உன்னோட வேலைக்கு தகுந்த இன்சென்டிவ் உனக்கு கிடைக்குதா. நீ வந்து எங்கேருந்து நீ வந்து ஒரு 3000 rupees ஏர்ன் பண்ணிட்டு இருக்க, இன்றைக்கி வந்து ஒரு 12,000 rupees 20,000 rupees ஏர்ன் பண்ணுறேன்னா அது அந்த கம்பேரிசனுக்கு வந்து தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்,
ப்ரொஃபஸோரியல் சேலரி இந்தியாவில் வந்து வேறு. இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவிலேருந்து நீ வந்திருக்க, நீ உனக்கு வந்து நாங்கள் ஓரளவுக்கு சேலரி கொடுத்தாலே போதும்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படிலாம் கிடையாது. இந்த சிஸ்டமில் இங்கே இருக்கிற என்ன சேலரி, இந்த மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு நீ இன்சென்டிவ் தரணும். நான் எங்கேருந்து வரேன் அப்படின்றதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் பேசிக்லி இப்போ அவருக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது. என்னென்னா, நீ இப்போ ரீசெண்டாக கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. நீ வந்து எப்போ இருந்தாலும் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு டைம் ஜோனில் இருக்கும்போது நடுராத்திரி வேலை செய்கிறது, காலையில் வேலை செய்கிறது, விடிய காலையில் வேலை செய்கிறது, அந்த மாதிரி அப்புறம் வந்து ஃபேமிலி ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது வந்து ஐடியில் மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயும் எடுத்துக்கிட்டோன்னா சீசன் டைம்லலாம் வந்து என்ன நடக்கும்னா 24 hours வேலையெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க்கரோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இதுக்கு மேலே நாம் அவங்கள வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து த பாயிண்ட் இஸ் நாட் அபவுட் ஓகே நீ இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன் உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு வந்து அவங்கள வேலை செய்கிறது கிடையாது, வேலை செய்ய வைக்கிறது கிடையாது. காசெல்லாம் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு கொடுக்குற சேலரி எல்லாம் இம்பார்ட்டண்ட். பட் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆல்சோ ஆர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் இன்றைக்கி வேலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வருது. இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வருது இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அவங்களுடைய சஸ்டெயினபிலிட்டியை பற்றி நிறைய கம்பெனி யோசிக்கிறதே இல்லை. இட்ஸ் ஓகே இந்த ஃபினிஷ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட வந்து இது முடியுமா முடியாதா, உன்னோட டைம் ஜோன், அதாவது இது வந்து எம்ப்ளாயீஸ் நம்மக்கிட்ட வேலை செய்யும் போது நம்ம கண்ட்ரோலில் தான் அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனி யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறத அவங்க செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, இந்த டார்கெட் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸோட வெல்பீயிங், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய மென்டல் ஹெல்த், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், அவங்களுடைய ஒர்க்கோட லோடுக்கு தகுந்த மாதிரி சேலரியை வந்து மாற்றுறது, இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஓவராலாக மேக்ஸிமம் இந்த ஒரு மேஜரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறவங்க இது வந்து முக்கியம்னு ஏன் நினைக்கணும்? வெரி குட் கொஸ்டின். என்னென்னா, சரி மொராலிட்டி ரைட்ஸு இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் மிஷனாகவே பார்ப்போம். அப்படின்னும் போது ஒரு எம்ப்ளாயி ரிசர்ச் தான் சொல்கிறேன். இது வந்து நானாக வந்து சொல்லலை, ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஒரு எம்ப்ளாயி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி. ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த டைமில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சாங்க அப்படின்றது முக்கியம். நம்ம இந்தியாவில் பெரிய பிரச்சனை என்னென்னா எஃபிஷியன்சி. நிறைய டெவலப்பிங் யூகேலே வந்து இப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றதுக்காக வந்து நிறைய ரிசர்ச்சு, நிறைய யூகே ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நிறைய குறைஞ்சிருச்சு. ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், பட் ஆல்சோ ஹவ் யூ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயீஸும் ரொம்ப முக்கியம். ஸ்கில்ஸு ட்ரைனிங் எல்லாம் வந்தாலும் நாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் அவங்க எம்ப்ளாயீஸ் நம்ம கம்பெனிக்கும் நம்ம சொல்கிற விஷயத்துக்கும் கமிட்டடாக இருப்பாங்க. அப்போ அந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து விஷயத்தை வந்து ஹாப்பியாக செய்கிறாங்க, எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்க, ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்கள ரிசோர்ஸாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்கள பற்றி கேர் பண்ணுறீங்க, அவங்கள டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க, அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்துக்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய கேர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது சேலரியும் ஆஃப்கோர்ஸ் கொடுக்குறீங்க. பட் பியாண்ட் தட் யூ டேக் கேர் ஆஃப் an employee and see an employee as a human. அப்படின்னும் போது they are committed to your organization. அப்படின்னும் போது அந்த விஷயத்தை வந்து எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க லாஸஸ்லாம் குறையுது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களோட ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக். யூ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயிஸ் வெல், யுவர் ஆர்கனைசேஷன் வில் பி பெட்டர். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பகுதியிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்லேருந்து ஒரு ஃபுல் பாட்காஸ்ட் எபிசோட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான். இந்த வீடியோவை, இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இந்த ஃபுல் எபிசோடை பார்க்க முடியும்.